சிறப்புமிக்க எமது பாலிடெக்னிக் கல்லூரியில் பல்வேறு டிப்ளமோ பாடப்பிரிவுகளில் முதலாம் ஆண்டில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் இப்போ 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் முதலாம் ஆண்டில் இப்போ சேர்ந்துருக்கீங்க. அதில் பல சப்ஜெக்டுகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு இன்ஜினியரிங் டிராயிங் இல்லைன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கல்லூரிகள் திறக்கப்படாத இந்த நேரத்தில் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக இந்த லைவ் வீடியோ மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறது எந்த ஒரு டிப்ளமோ மாணவனுக்கும் சரி, ஒரு பொறியியல் பிஇ டிகிரி முடிக்கிற மாணவனுக்கும் சரி, இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன? ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங் தான். அந்த இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸாக யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு மாடலில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு மாடலில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்குனாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குனாலும் சரி, எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் கோர்ஸ், ஒரு அடிப்படை உயிர் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிராயிங் இன்ஜினியரிங்கோட உயிர்னே சொல்லலாம். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து டிராயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம வார்த்தைகளாலேயோ எழுத்துக்களாலேயோ விவரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ இந்த விஷயத்தை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்ல போகிறப்ப நம்ம வார்த்தைகளால் சொல்லத்துல ஆப்பிள் சிவப்பு கலராக இருக்கும், மேலே காம்பு இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும், இந்த வடிவத்தில் இருக்கும்னு நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால அதை வந்து இமேஜின் பண்ண முடியாது. ஸோ அவங்கள ஈஸியாக ஆப்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரைபடம் மூலமாக வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக எளிதாக புரிஞ்சுக்கிற முடியும், ஆப்பிள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து. ஸோ இந்த டிராயிங், இந்த வகையான டிராயிங்கை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்டிஸ்டிக் டிராயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற பொருட்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லேத் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறோம், லேத் மிஷின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த லேத் மிஷின் எப்படி இருக்குங்கிறத நம்ம 2D டிராயிங்கில் வரைஞ்சி காட்டிடலாம். லேத் மிஷின் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே இன்னர் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன பாகங்கள் இருக்குது, என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிவிக்கக்கூடிய, நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு வரைபடம் தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான டிராயிங். இப்போ ஒரு பில்டிங் டிராயிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் டிராயிங் வந்து உங்கள் மனசில் நம்ம வீடு கட்ட போகிறது இந்த மாதிரி தான் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், எனக்கு வீடு வந்து இந்த மாதிரி வேணும். உங்கள் மனசில் உள்ள ஐடியாக்களை மட்டும் என்ன செய்வீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லும்போது அந்த ஐடியாவை வந்து அவங்க உள் வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு வரைபடமாக என்ன செய்வாங்க அப்படின்னா வரைவாங்க. அந்த வரைபடத்தை வந்து சூப்பர்வைசர், சிவில் சூப்பர்வைசர், பில்டிங் சூப்பர்வைசர், மேஸ்திரி இவங்ககிட்ட வந்து அந்த வரைபடத்தை தான் கொடுப்பாங்க. அந்த வரைபடத்தை உள்வாங்கிட்டு உங்கள் எண்ணத்தில் இருந்த பில்டிங் வந்து ஒரு கட்டடமாக ரியாலிட்டியாக கிரியேட்டிவிட்டியாக கொண்டு வராங்க. அதாவது ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மனசில் உள்ள ஐடியாக்களை, எண்ணங்களை ஒரு நிஜத்தில் திரையில் ஒரு உண்மையான ஒரு வடிவமாக கிரியேட்டிவிட்டியாக கொண்டு வர்றது. ஸோ கன்வெர்ட்டிங் ஐடியாஸ் இன்டு கிரியேட்டிவிட்டி, அதுக்கு வந்து பேஸாக இருக்கிறது வந்து இந்த இன்ஜினியரிங் டிராயிங் தான். ஸோ இது போக இன்ஜினியரிங் டிராயிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிராயிங் வரைகிறோம். இதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நம்ம வித்தின் இந்தியாவுக்குள்ளேயே வேறு ஸ்டேட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேரியர் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம லாங்குவேஜில் போய் அவங்க லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து நீங்கள் உங்கள் டிராயிங்கை காமிச்சாங்களே அவங்களால என்ன செய்ய முடியும்னா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், வே ஆஃப் கம்யூனிகேஷன் டூலாகவும் இந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து இருக்குது. சரியா? இது போக இன்ஜினியரிங் டிராயிங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிவர்சல் கிராஃபிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பேசுமொழி இது என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பல்ப் இருக்குது,
60 வாட்ஸ் பல்போ இல்லை டியூப் லைட்டோ ஏதோ ஒரு பல்ப் இருக்குது. இந்த பல்பு ஃபீஸாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? நேராக கடையில் போய் ஒரு பல்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாரும் என்ன செய்கிறதில்ல, அளந்து போய் இந்த டியூப் லைட் இவ்வளோ லென்த்தில் இவ்வளோ சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட். ஒரு டியூப் லைட் ஃபீஸாக போயிடுச்சுன்னா இன்னொரு டியூப் லைட் வாங்கி மாட்டினா செட் ஆகுங்கிறது மேனுஃபேக்சரருக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டில் தான் டியூப் லைட்டை தயாரிக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கோட பேசிக். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது டிராயிங்கில். ANSI அப்படின்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஜப்பானில் வந்து JSI அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக வரைகிற படங்கள் வந்து எல்லா இன்ஜினியர்ஸாலையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாடலில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம மனசில் இருக்கிற ஐடியாஸில் கிரியேட்டிவாக கொண்டு வர்றது, நிஜத்தில் கொண்டு வர்றது தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கோட முக்கியமான அம்சம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய யூஸ் ஆகுது. நம்ம சின்ன வயசில் வந்து நீச்சல் குளம் பார்த்துருப்பீங்க. நீச்சல் குளம் எப்படி இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும், செவ்வாய் வடிவத்தில் இருந்திருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து எலிப்டிக்கல் டிசைனாக வருது, பேராபோலா டிசைனில் வருது, நிறைய டிசைனில் வருது இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து நிறையா இந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் பார்ட்ஸு மிஷினோட இப்போ சின்ன கையடக்கமாக மிஷின்லாம் வருது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து முக்கியமான அம்சமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா டிப்ளமோ பாடங்கள்லையும் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. ஸ்டாண்டர்ட்ஸையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிராயிங்கை வந்து என்ஜாய் பண்ணி வரையலாம். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி படிக்கணும், மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்த மாடலில் இந்த சப்ஜெக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் விரிவாக பார்ப்போம். நன்றி.